எல்லாருக்கும் வணக்கம். நாம என்ன பார்க்க போறோம்னா குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்த ஃபர்ஸ்ட் அப்டேட்ல இருந்து ட்ரெய்லரா இருக்கட்டும், ட்ரீசரா இருக்கட்டும், இல்ல ஈவன் ஒவ்வொரு லுக்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா மாசா பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி படம் இருந்துச்சா வாங்க பார்த்துடலாம். படத்துல நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பத்தி பார்த்துருவோம். கேஸ்ட் பத்தி பார்க்கும்போது இந்த படத்துல மெயின் பில்லரான ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏகே, அவருக்கு திரிஷா மேம் இருக்கிறாங்க, அடுத்து சுனில் இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் நம்ம பிரபு, அர்ஜுன் தாஸ் மெயினா, அவர் தான் அந்த படத்துல ஒரு மெயினான பிளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அர்ஜுன் தாஸ் இருக்கிறாரு. அதை தாண்டி ஒரு பல பேர் வராங்க, அதெல்லாம் படத்துல பாருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த படத்துல ஸ்டோரி வச்சுட்டு பார்த்துருவோம். இந்த படத்துல ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, முன்னாள் கேங்ஸ்டர் இருக்கிற நம்ம ஏகே அவரோட பையனுக்கோசரம் பார்த்தீங்கன்னா குட்டா மாறுறாரு. குட்டா மாறினதுக்கு அப்புறம் அதே பையனுக்கோசரம் பேடா மாறுறாரு. பேடா ஆனதுக்கு அப்புறம் நம்ம வில்லனான அர்ஜுன் தாஸ் அவரால பாத்தீங்கன்னா அக்லியா மாறுறாரு. இதுதான் இதை பத்தி சிம்பிளா கதையே, சிம்பிளா இல்ல கதையே. இப்ப இந்த படத்துல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல போவோம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன சொல்லணும்னா, ஆப்வியஸ்லி நம்மளுடைய ஏகே தான். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த அவருடைய மேனரிசம், அவருடைய லுக்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுது ஒவ்வொரு சீனும். ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாய்ன்றத அவர் கதையில காட்டலையோ இல்லையோ லுக்ஸ்ல பயங்கரமா காமிச்சிட்டாரு. படத்தை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டுறது ஏகே மட்டும்தான். ஸோ ஏகேவை தாண்டி பாத்தீங்கன்னா செகண்ட் பாசிட்டிவா பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். பிஜிஎம்மா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கட்டும், இன்னுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு ஒவ்வொரு எலிவேஷனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இம்பாக்டா தெரியுது. சும்மா பேருக்குன்னு சொல்லாம, ஏன்னா ஒரு ஓவரா சொன்னாரு, ட்விட்டர்ல இருக்கட்டும், சோசியல் மீடியால ஓவரா பப்ளிஷ் பண்ணாரு. பட் அந்த அளவை விட தாண்டி பயங்கரமா இருந்துச்சு படத்துல வந்து அந்த ஓஜி சாங்கா இருக்கட்டும், ஜிபியு சாங்கா இருக்கட்டும், அதை தாண்டி 2-3 சாங்லாம் இருக்கு. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏகேவை பாத்தீங்கன்னா ஆதிக்க விட ஜிவி பிரகாஷ் தான் பாத்தீங்கன்னா அந்த எலிவேஷன்லயே பயங்கரமா கொண்டு போறாரு படத்தை. மூணாவது பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே சுத்தமா எதுவுமே இருக்காது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கலகலகலன்னு ஒரு ஹை வால்டேஜ்லயே போயிட்டு இருக்கும். ஸோ அது இந்த படத்துல ரொம்ப பெரிய பிளஸ். எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்லோ ஆகாம ஒரு ஹை வால்டேஜ், ஹை பிச்சில் தான் ஃபுல் படமே இருக்கு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டன்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் அண்டு இன்னொரு ஹாலிவுட் ஸ்டன்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பக்காவா இந்த படத்துல ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு விஷுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம விடாமூச்சியை சொல்லிட்டு இருந்தோம் எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி இருக்குன்னு. ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த ஜானருக்கு அது பயங்கரமா இருந்துச்சுன்னா, இந்த ஜானருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு பிரமிப்பு இருக்கும் பாத்தீங்களா, அது சூப்பராகவே பாத்தீங்கன்னா எலிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. படத்துல பாத்தீங்கன்னா கேமியோன்னு சொல்லிட்டு ஒரு பெருசா நம்ம தமிழ் சினிமான்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி இருக்கிற நம்மளோட பாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி கேமியோ பெருசா கிடையாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கட்டும், கேமியா இருக்கட்டும், இது எதுவுமே அதிகமா இல்லைனாலும் கூட படத்துல ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருக்கிறது நம்ம ஏகே. அவருக்கோசரமே படம் எங்கேயோ தூக்கிட்டு போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த பாசிட்டிவா இந்த படத்துல என்னதான் ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி எதுவுமே இல்லைனாலுமே இந்த படம் எங்கேயுமே ஒரு பிளாட் ஆகாம ஒரு நல்லா ஒவ்வொரு சீனுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எலிவேஷனா மாறி மாறி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துல நம்ம இருக்கிற நெகட்டிவ் சைடு போயிடலாம். இந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ்னா ஸ்டோரி தான் ஆப்வியஸ்லி. ஏன்னா ஒரு ஒரு கதைன்றது ஒரு சிம்பிள் தான். அந்த சிம்பிளான கதையில எவ்வளவு டிராமா பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலா கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஏக்கோட சீன்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டோரின்றது கிடையாது. பட் ஸ்டோரிக்கோசரம் இந்த படமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க யாருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இது கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸுக்கு எடுத்த படம். ஸோ கதையினாலும் நல்லா போகுது. பட் கதை இல்லாதது ஒரு குறை தான். இந்த 2 மைனஸை மட்டும் அவங்க ஒரு பில்லரா ஒரு பாசிட்டிவா மாத்திருந்தாங்கன்னா இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும். எப்படின்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா
கதையே பாத்தீங்கன்னா கதையில ஒரு மாஸ் இருக்காது, மாஸ் தான் கதையே, அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்கும். ஸோ மேபி அடுத்த படத்துலயாச்சும் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் பிளஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். பட் குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஒரு 2 hours பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாயிங்கா வேணும், ஒரு எனர்ஜெட்டிக்கா வேணும், அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் நீங்க தாராளமா ஃபேமிலியா போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. ஸோ கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க, ஏன்னா இது ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியல் மூவினால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துக்கு நம்ம ஃபிலிம் ஃபீவர் சார்பாக ஒரு மார்க் ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 5க்கு தாராளமா 4.8 கொடுக்கலாம். ஏன் அந்த 2 மிஸ்ஸிங்னா அந்த 2 மைனஸ் பாயிண்ட் தான். அதுவும் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 5 out of 5 அடிச்சிருக்குது. இந்த படம் பாசிபிள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ சூப்பரான படம், சூப்பரான படம். இவர் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம அர்ஜுன் தாஸ் தான். படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலகலன்னு வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா ஏகேவை தாண்டி அர்ஜுன் தாஸ் தான். ஸோ அர்ஜுன் தாஸுக்கும் ஏகேக்கும் ஒரு ஈகோ கலெக்ஷன் இருக்கும். அது பயங்கரமா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பார்க்கும்போது ஒரு கேப்டன் மவுஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது பார்க்கும்போது செம்மையா இருக்கும். அடுத்தது பிரசன்னாவா இருக்கட்டும், அவரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அடுத்து பிரியா வாரியர் முக்கியமா சொல்லி ஆகணும். பிரியா வாரியர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பக்காவா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு புது முகமா தெரியுறாங்க. ஒரு சூப்பரா இருந்துச்சு அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. மொத்தத்துல இந்த குட் பேட் அக்லி படம் ஒரு பக்காவான ஒரு மாசான படம். ஸோ இது கண்டிப்பா தேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த சந்திக்கலாம். பை பை.